வேளையில் பார்க்கிறேன், ஊடகங்கள் பார்க்கிறேன், யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். எங்களோடு சேர்ந்து நீங்களும் வேதத்தை வாசிக்க அன்ப கேட்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 24 to 30 வசனங்கள் வரை சற்று நேரம் எடுத்தாலும், ஒருவேளை ஊடகத்திலே பார்க்கிறவர்கள் சிரமம் பாராமல் எங்களோடு சேர்ந்து நீங்களும் வாசிக்க அன்ப கேட்கிறேன். நான் வாசிக்கிறேன். 24ஆம் வசனம், மத்தேயு 13:24. வேறொரு உவமையை அவளுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்துவிட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டு எஜமானுடைய வேலைக்காரன் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா? பின்னை அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும்போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடு பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவரை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிப்பதற்காக கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான். புரிந்தவர்கள் ஆமேன் சொல்ல வேண்டும். அமர்வோம். வாசிக்கும்போது நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், நீங்கள் பதரா இருக்கிறீர்களா, இல்லையால் கனிகளா இருக்கிறீர்களா? கோதுமை மணியா, இல்லை என்றால் பதரா? இதை வாசிக்கும் போதே உங்களுக்கு புரிந்திருக்கும். திரும்ப சொல்லுகிறேன், இது உங்களை காயப்படுத்த அல்ல, உங்கள் காயங்களை கட்ட சொல்லுகிறேன். நாட் டு பிரேக் யூ பட் டு மேக் யூ. இதில் ரொம்ப ஒரு பெரிய செய்தி. ஆனாலும் முடிந்த அளவுக்கு ஒரு 3 குறிப்புகளை சொல்லி நான் அதில் கடந்து போகிறேன். நம்பர் 1,